Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா ஒரு காஃபி தான் செய்ய போறோம். ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா இன்னைக்கு நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணாம அது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கேப்புச்சினோ காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு ஒரு கப்ல நீங்க 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் செய்கிறோம். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடரோட மெஷர்மெண்ட்டும் சர்க்கரையோட மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க கலர்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்க. பாருங்க கலர் மரம் மாறி இருக்கு. இது நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி கீழே விழவே கூடாது. நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்திருக்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழவே கூடாது. இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணுற கப்புக்கு மாற்றிக்கோங்க. பாருங்க நம்ம ஆட் பண்ணும்போது கூட சீக்கிரமாக கீழே வரவே இல்லை பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை நீங்கள் சூடாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது அந்த பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வேற ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த காஃபி பவுடர் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக இது நம்ம மேலே டிசைன் போடுறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு கொஞ்சோண்டு இருந்தாலே போதும். அப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சமாக காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். அப்போ தான் அது மேலே நல்லா மிதக்கும். இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காஃபி மேலே ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 3 ட்ராப்ஸ் போல் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டாக ஒரு குச்சி வச்சு அப்படியே ஃபுல்லாக இழுங்க. இழுத்திங்கன்னா பாருங்கள் ஹார்ட்டின் மாதிரி இருக்கு. நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு டிசைனாக செய்ய போகிறோம். ஒரே ஒரு டாட் மட்டும் இந்த மாதிரி வைங்க. மேலே தெரியாமல் ஒரே ஒரு டாட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி திருப்பி நல்லா இந்த மாதிரி இழுங்க. பாருங்கள் அச்சஸில் அப்படியே ஹார்ட்டின் மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட கப்புச்சினோ காஃபியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்